சோனியாம்மா, உங்ககிட்ட கொஞ்சோண்டு சீனி கிடைக்குமா? ஒரு குட்டி கிண்ணத்துல தந்தா போதும். ஐயோ ஷீலா, எங்க வீட்டுல சின்ன பாத்திரமே இல்லையே. இருந்திருந்தா கண்டிப்பா உனக்கு சீனி கொடுத்துருப்பேன். உங்ககிட்ட குட்டி கிண்ணம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். அதான் நானே எங்க வீட்டுல சின்னதா உள்ள பாத்திரத்தை எடுத்துட்டு வந்தேன். என்ன பார்த்தோம் எனக்கு தெரியாது. யோ, எங்க பெரியப்பா மாதிரி கொடைவள்ளல் இந்த உலகத்திலே கிடையாது. அப்படி என்னடி வாரி வழங்கினாரு? அவரு சொத்து மொத்தத்தையும் ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிட்டாரு. என்னடி சொல்ற? உண்மையிலே வள்ளல் தாண்டி. ஏண்டி, அவர் பையனுக்கு ஒண்ணுமே தரலையா? அந்த ஆசிரமத்தை கொடுத்துட்டாருடா. குந்தாணி, இதுக்கு பேரு கொடை வள்ளல். எனக்கு எதுக்கு பாராட்டு விழா? நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன்னு கேக்குறேன். நான் என் கடமையை தானே செஞ்சேன். நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் கேட்டியாக்குன்னு அப்பா சொன்னதை கேட்டியா? நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியம். கீழே ஏதோ பர்பி கிடக்குது. இங்க பாருங்க பர்பி இல்ல, சும்மா சொன்ன குடும்ப கௌரவம் நீங்களே, அதான் பர்பி வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இது லைஃபா சார்? இல்ல இதுதான் நீங்க கொடுத்த அழகான லைஃபா. சப்பாத்தி பிக்கம் லடி, நீ மேல ஒழுங்கா சமையல் பண்ணல பிச்சு பிரியம் பிச்சு. முதல்ல சப்பாத்தி பிக்கி, அப்புறம் என்ன பிக்கிறது அப்புறம் பாப்போம். அதவே பிக்க முடியல.